தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மனுக்களை பரிசீலிக்க 3 மாதம் அவகாசம் வழங்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனுவில் குற்ற வழக்குகள் பற்றிய முழு விவரங்களை தெரிவிப்பதில்லை என்று கூறியிருந்தார். வேட்பு மனுக்களை சரிபார்க்க தேர்தல் அதிகாரிகளுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்படாததால் குற்ற பின்னணி கொண்டவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதாகவும் அவர் மனுவில் கூறியிருந்தார். எனவே வேட்பு மனுக்களை பரிசீலிக்க 3 மாத அவகாசம் வழங்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அதுவரை உள்ளாட்சி தேர்தலை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அமர்வு வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி மனுவுக்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்.